கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி இல்லாத மாநிலமாக இருந்ததாக முதலமைச்சர் ரங்கசாமி விமர்சித்துள்ளார். திருநள்ளாறு தொகுதியில் போட்டியில் பாஜக வேட்பாளர் JNS ராஜசேகரனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மீண்டும் அமைய தாமரை சின்னத்திற்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்ப யார் ஆண்டது? திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தது. என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. முதியோர் உதவித்தொகை 5 ரூபா கூட ஏற்றி கொடுக்க முடியல அவங்களால. அப்போ எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்த முடியல. சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஒரு 30 லட்சம் 40 லட்சம் கொடுத்த எங்களுக்கு எந்த தொகுதியும் முன்னேற்றப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் எல்லா திட்டங்களும் தடைபட்டது, வளர்ச்சி தடைபட்டது. புதுச்சேரி மாநிலம் பின்னாடி போயிடுச்சு. சிறந்த மாநிலம் சொன்னது போய் வளர்ச்சியற்ற மாநிலம் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? சண்டை போட்டு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி என்ன செஞ்சாங்க? ஒன்னும் சாதிக்க முடியல. கவர்னர் தான் அதிகாரம் அப்படின்னு தான் அவங்க உச்ச நீதிமன்றம் சென்று வாங்கி கொடுத்தது. கவர்னர் தான் பவர் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ அங்க மத்தியில என்ன கட்சி ஆளுகிறதோ அந்த கட்சியினுடைய ஆட்சி இங்கே வர வேண்டும். நாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அங்கேயே அதான் என்ன பண்ணோம்? நிறைய நிதி கேட்டோம், வாங்கணும், செலவு செய்யணும். கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாரு. நீ பாருங்க, முதியோர் உதவித்தொகை 5 ரூபாய் ஏற்ற முடியும்னு சொன்னோம். நாம வந்த பிறகு 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கோம். வேற திட்டங்கள், பெண்களுக்கான குடும்ப தலைவிக்கான உதவித்தொகை 1000 ரூபாய் அறிவிச்சோம், கொடுத்தோம். இப்ப 2500 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் 2500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு நிறைய திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், விவசாயிகளுக்கான திட்டங்கள் அத்தனையும் முழுமையாக எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து செயல்படுத்தியது நம்முடைய அரசு. காரணம் மத்திய அரசு உதவி. மத்தியில் ஆளுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் 2029 வரைக்கும் அந்த ஆட்சி தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப இங்க யார் ஆட்சி வேணும்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வேணும். அப்போ நம்முடைய கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும். முக்கிய கூட்டணி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் திரு ராஜசேகர் பிஜேபி சார்பாக அவர் வெற்றியடை செய்ய வேண்டியது, வெற்றியடை செய்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புதுச்சேரியில் வளர வேண்டியது மிக அவசியமான ஒன்று. புதுச்சேரி வளர்ச்சிக்காக மிக மிக அவசியமான ஒன்று. எனவே நீங்கள் அனைவரும் நம்முடைய தாமரை சின்னத்தை வாக்களித்து நமது வேட்பாளர் நல்லா தெரிஞ்சவர்களுக்கு, இந்த பகுதியை சார்ந்தவர் நல்லா தெரியும், காரைக்கால் வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர், பிஜேபி அந்த கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கிறார். அப்ப எளிதாக அவங்களோட தொடர்பு கொள்ள முடியும், மத்தியில் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். அவரை நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்து வெற்றியடை செய்யுமாறு உங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.